Hi guys, welcome to Mupare Training Academy. So வெளிய தமிழில் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. இந்த 2026ல PC யூனிஃபார்ம் போட்டே ஆகணும். உனக்காக இல்ல, எனக்காக இல்லனா வேற யாருக்காக சார்? கண்டிப்பா தாங்க, உனக்காக இல்ல, உன்னை நம்பிட்டு இருக்கவங்களுக்காகவாது இந்த வருஷம் நீ கண்டிப்பா யூனிஃபார்ம் போட்டே ஆகணும். எத்தனையோ பேர் உங்க மேல நம்பிக்கை வச்சிருப்பாங்க. சோ போலீஸ் யூனிஃபார்ம் போட்டே ஆகணும், உனக்காக இல்ல, உன்னை பெத்தவங்களுக்காக. அவங்கதான் இந்த உலகத்துல உன்னை முழுசா நம்புற ஒரே ஒரு ஜீவன், சரிங்களா? சோ அவங்களுக்காக கண்டிப்பா போடுங்க. அதுதான் வந்து சொல்லியிருக்கேன். உனக்காக இல்லைன்னா வேற யாருக்காக அந்த கொஸ்டின் வந்திருக்கும்ல, அது உன்னை பெத்தவங்க, உன்னை நம்பிக்கிட்டு இருக்கவங்களுக்கு, சரிங்களா? அடுத்தது இந்த PC 2026 டைம் லைன். இந்த வீடியோவில் வந்து நான் டைம் லைன் ரிலீஸ் பண்ண போறேன். எப்படி படிக்கிறதுனே ஐடியா இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அதை தான் வந்து ஒத்தி போடுறீங்க. அதாவது நான் படிக்கிறதுக்கு எனக்கு தோணலை, எப்படி ஸ்டார்ட் பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஒத்தி போடுறீங்கல்ல, அவங்களுக்காக ஒரு பெரிய டைம் லைன் வந்து ரிலீஸ் பண்றேன். அதன்படி படிச்சு போங்க, கடந்து போங்க. கண்டிப்பா செப்டம்பர் மாசம் வரக்கூடிய இந்த PC நோட்டிபிகேஷனுக்கு நீ முன்னாடியே சிலபஸ் எல்லாம் முடிச்சிட்டு இருப்ப. ஆஃப்டர் தட் நீ வந்து டெஸ்ட் பிராக்டிஸ் ரிவிஷன், டெஸ்ட் பிராக்டிஸ் ரிவிஷன், டெஸ்ட் பிராக்டிஸ் ரிவிஷன், இதை மட்டும் தான் பண்ண போறேன். எப்போ நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம். சோ இந்த டைம் லைனை மட்டும் கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. நான் இப்ப இந்த டைம் லைன் PDF-யும் டிஸ்கிரிப்ஷன்ல வைக்கிறேன். அதை எப்படி படிக்கணும்ன்றதையும் இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சோ இதன்படி படிங்க, கண்டிப்பா ஜெயிச்சு காட்டலாம். சோ வெற்றி உறுதியாகிறது மட்டும் இல்லை, இந்த 2026ல காக்கியும் உறுதி அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன், சரிங்களா? என்ன சார் டைம் லைன் அப்படின்னா, சோ எதுவா இருந்தாலும் நம்மளால ரிட்டர்ன் பாஸ் பண்ண முடியாம ஒரு களத்துல கிரவுண்ட்ல போய் நம்ம எதையுமே ஃபேஸ் பண்ண போறது இல்ல. அப்ப ரிட்டர்ன் எக்ஸாம் பாஸ் பண்றதுன்றது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். சோ ரிட்டர்ன் பாஸ் பண்ணணும்னா கண்டிப்பா படிச்சாகணும், அதுல வேற இதையே இல்ல. சோ நம்மளை பொறுத்தவரையும் நான் ஆல்ரெடி சிலபஸ் வந்து உங்களுக்கு டிக்ளேர் பண்ணிட்டேன். என்னென்ன படிக்க போறீங்க? அறிவியல், ஓகேங்களா? அறிவியல், சமூக அறிவியல், உளவியல் மற்றும் கணிதம். சோ இதை மட்டும் தான் நீங்க இப்போதைக்கு படிக்க போறீங்க. இது 4 படிக்கிறதான பெரிய விஷயம். சோ இந்த 4 பாக்குறதுக்கு தான் பெருசா இருக்கும், ஆனா நம்ம டாபிக்கா பார்க்கும்போது இதெல்லாம் ரொம்ப கம்மி. எந்த புக்ல இருந்து படிக்கணும், எப்படி படிக்கணும், இது எல்லாத்தையுமே நான் சொல்லிடுறேன், சரிங்களா? டோட்டலா இந்த 4 சப்ஜெக்ட்ல இருந்து வெறும் 70 மார்க்குக்கு தான் கேள்விகள் வரப்போகுது. அந்த 70 மார்க்குக்கு நம்ம ரெடி ஆயிக்கணும்ல. அந்த 70 மார்க்குக்கு நம்ம எப்படி தயார்படுத்திக்கணும் இந்த வரக்கூடிய நாட்கள்ல? நான் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி தான், நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறமா ப்ரிப்பேர் பண்றதுக்கு ப்ரிப்பரேஷனே கிடையாது, அதுக்கு பேர் ரிவிஷன். நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் ரிவிஷன் தான் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நீ எந்த அளவுக்கு உன்னை தகுதிப்படுத்திட்டு ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிறியோ அதுதான் ரொம்ப முக்கியம். சோ ப்ரிப்பரேஷன் இஸ் வெரி மஸ்ட் பிஃபோர் தட் எக்ஸாமினேஷன். ஒரு தேர்வுக்கு முன்னாடியே நீ உன்னை தயார்படுத்திக்கணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ அந்த தயார்படுத்திக்கிறதுக்கு எல்லாருக்கும் எங்க தொடங்கி எங்க முடிக்கணும், இது வந்து பெரிய டவுட். சார் நான் இப்ப இதுல தொடங்கினா நிறைய பேர் சொல்றாங்க, இதுல இருந்து ஏன் படிக்கிற, இதை ஏன் படிக்கிற, அப்படி இப்படின்னு எல்லாரும் டைல்யூட் பண்றாங்க சார், அதனாலே எனக்கு படிக்கிற இன்ட்ரெஸ்டே போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய பேருடைய குரலாவே இருக்கு. சோ உனக்கு எங்க படிக்கணும், எதை படிக்கணும், எப்படி முடிக்கணும் அப்படின்றதான் அந்த டைம் லைன்ல நான் சொல்ல போறேன். அந்த டைம் லைனை மட்டும் நீங்க ஒழுங்கா ஃபாலோ பண்ணீங்கன்னா ஈஸியா 2026 செப்டம்பர் மாதம் தேர்வு வருவதற்குள்ள ஒரு கிட்டத்தட்ட 80% சிலபஸ் முடிச்சு வச்சுட்டு இருப்பேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் விடுபட்டதையும் அதுக்கப்புறமா அந்த டெஸ்டையும் பிராக்டிஸ் பண்றது மூலமா மட்டுமே நீ என்ன பண்ணிடலாம், ஜெயிச்சிடலாம். சோ அது என்ன சார் டைம் லைன் சொல்றீங்களே, அந்த டைம் லைன் தான் கொஞ்சம் ரிலீஸ் பண்ணிடுங்களேன், நானும் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு ஒரு PDF ஃபார்மேட்லயே நான் ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன். அதுவும் ஒண்ணு நான் நாளைக்கே படிக்க ஆரம்பி, இன்னைக்கே படிக்க ஆரம்பிக்கலாம் கூட சொல்லல. ஒன்றே செய் அதையும் நன்றே செய், அதை இன்றே செய்யும் தான் சொல்லுவாங்க. நான் உன்னை வந்து நம்ம தமிழ் வருஷ பிறப்பு சித்திரை மாதம் பிறக்குது இல்ல, அந்த 14ஆம் தேதியில இருந்தா உனக்கு ஷெட்யூலே போட்டு கொடுத்துருக்கேன். இன்னும் இருக்கக்கூடிய 12 நாட்கள் 13 நாட்கள் நீ நல்லா கூட சந்தோஷமா இருந்துக்கோ. இல்ல இதுக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோ. மெட்டீரியல் வேணுமா மெட்டீரியல் வாங்கி வச்சுக்கோ, ஸ்கூல் புக் வேணுமா ஸ்கூல் புக் ரெடி பண்ணி வச்சுக்கோ. எல்லாத்தையுமே நீ ரெடி பண்ணி வச்சுட்டா 14ஆம் தேதியில இருந்து உங்க வேலை என்ன தெரியுமா? ஆடங்கா கொப்புரானே படிச்சுடணும்டாப்பா, அவ்வளவுதான்டாப்பா, என்ன கஷ்டம் வந்தாலும் படிச்சு விட்டுறணும் அப்படின்றது மட்டும்தான் உன் தாட்டா இருக்கணும். என்னில இருந்து ஏப்ரல் மாதம் வரக்கூடிய 14ஆம் தேதியில இருந்து, சரிங்களா? இந்த ஏப்ரல் 14ன்றது வந்து உனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையில திருப்புமுனை ஏற்படுத்தக்கூடிய நாட்களா மாறும் அப்படின்னு நான் நம்புறேன். சோ முதல்ல இந்த TNSRB PC எக்ஸாம் 2026க்கான டைம் லைன் தான் சொல்லியிருக்கேன். சோ டைம் லைன் அப்படின்னாலே என்னன்னு பாத்தீங்கன்னா, என்னைக்கு எதை படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்ப பாருங்க, உங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட் ரொம்ப டெப்தா இல்லாம நான் உங்களுக்கு மேம்போக்கா எல்லாமே டாபிக் வைஸ் சப்ஜெக்ட் வைஸ் தனித்தனியா பிரிச்சிருக்கேன். இப்ப நான் ஃபர்ஸ்ட் நாள் வந்து 14ல இருந்து 17 கிட்டத்தட்ட 14, 15, 16, 17 4 நாள் டைம் கொடுத்துருக்கேன். இந்த 4 நாள்ல உன்னை எல்லா சப்ஜெக்ட்டையும் தூக்கி போட்டு இதை முடி அதை முடி அப்படி படி அப்படின்னு உன்னை புஷ் அப் எல்லாம் பண்ணல. நான் என்னன்னா வரலாறு, பொருளாதாரம், உளவியல், இந்த 3 பகுதிகளை மட்டும் தான் கொடுத்துருக்கேன். அப்ப நீ அறிவியல் எல்லாம் இந்த 4 நாள்ல நீ பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா பின்னாடி இருக்கக்கூடிய நாட்கள்ல அறிவியல் உனக்கு கவர் ஆகாதான் போகுது. அந்த 4 நாள்ல வரலாறுல நீ எடுத்துக்கிட்ட என்னென்ன டாபிக் முடிக்கணும்னா, சிந்து சமவெளி நாகரிகம், புத்தம் மற்றும் சமணம், குப்தர்கள்,
சார் நீங்க வேற ஹிஸ்டரியில வந்து ஒரு கேள்வி கூட வரல, நான் இந்த வருஷம் ஹிஸ்டரிக்கு எவ்வளவு ரிஸ்க் எடுத்து படிக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த வருடமும் நீ நினைப்பதை போல நடக்காது. எது வேணாலும் மாறலாம். எல்லாத்தையும் படிச்சு வைக்கணும்ன்றதுதான் டிஎன்யூஎஸ்ஆர்பி உங்களுக்கு கொடுத்த சிலபஸ். ஆனா நீ என்ன பண்ற, இது வரும் அது வராது, நீயாவே மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்காது. சோ மறுபடியும் படிக்கிறதே படிச்சு வச்சுடு, சரிங்களா? அதனாலதான் முதல்ல வரலாறுக்கு கொடுத்து இந்த 3 டாபிக்கும் படிக்க சொல்லியிருக்கேன். பொருளாதாரம் 6ஆம் வகுப்பு முழுவதும் கொடுத்துருக்கேன். 6ஆம் வகுப்புல ஒன்றும் ரொம்ப பெருசாலாம் இல்ல, ஒரு 5-6 பக்கம் தான் இருக்கு, அதனாலதான் அதை கொடுத்துருக்கேன். அடுத்தது பகுத்தறிதல் ஒத்தத்தன்மை. இந்த 4 நாள்ல உளவியல்ல 2 டாபிக் முடிச்சிடணும். என்ன பொறுத்தவரை உளவியலுக்கு ரொம்ப நேரம்லாம் தேவைப்படாது. இந்த பகுத்தறிதல் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு 2 மணி நேரம், ஒத்தத்தன்மையை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு 2 மணி நேரம், கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒரே மாதிரியான டாபிக் தான். சோ இதை நீ படிச்சுன்னா ஒரு 6 மணி நேரமே, நான் 2 சொல்றேன், நீ ஒரு 6 மணி நேரமே கூட போட்டீங்க. 6 மணி நேரம் தான் நான் 4 நாள்ல ஒதுக்க போறேன். அப்போ ஒரு நாளைக்கு 2 மணி நேரம்னா கூட ஒரு நாள் ஃப்ரீயா தான் இருக்கும். சோ அந்த மாதிரி 6 மணி நேரத்திலேயே உனக்கு பகுத்தறிதலும் முடிஞ்சிடும், ஒத்தத்தன்மையும் முடிஞ்சிடும். அப்ப மிச்சம் இருக்கிறத மட்டும் நீ கரெக்டா படிக்கணும். சார் அதெல்லாம் சரி எங்க படிக்கிறதுன்னு தெரியலன்னா, வேர் டு ஸ்டடி பக்கத்துல வேர் டு ஸ்டடி கொடுத்துருக்கேன். அந்த டாபிக் எங்க ஸ்கூல் புக்ல இருக்கு. அப்ப சிந்து சமவெளி நாகரிகம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 6வது பாட புத்தகத்துல 3வது பாடத்தை படிக்கணும், சரிங்களா? 6வது பாட புத்தகம் டேர்ம் 1 பக்கத்துல மென்ஷன் பண்ணிருக்கேன், 1வது டேர்ம், சரிங்களா? அதுல வந்து 3வது பாடத்தை படிச்சா ஏது உனக்கு முடிஞ்சிடும், சிந்து சமவெளி நாகரிகம் முடிஞ்சிடும். அடுத்தது 9வது பாட புத்தகத்துல 2வது பாடத்தை படிக்கணும். 9வது பாட புத்தகத்துல 2வது பாடம் புத்தம் மற்றும் சமணம் 6, 7, 9 இந்த பாடங்கள் புத்தகத்துல இருந்து இந்த பாடங்களை படிக்கணும்னு சொல்லியிருக்கேன். குப்தர்களை பத்தி நீ தெரிஞ்சுக்கணும்னா 6வது பாட புத்தகத்துல 3வது பாடத்தை படி அப்படின்னு சொல்லியிருக்கேன். சோ இதை மட்டும் படிச்சா நான் கொடுத்துருக்கக்கூடிய இந்த டாபிக்ல என்ன ஆயிடும், கவர் ஆயிடும். என்கிட்ட தான் ஸ்கூல் புக் இல்லையே சார், நீங்க தானே உங்க புக்கு வாங்குங்க, நீங்க உங்க புக்கை வாங்கி வச்சிருக்கேன்னா முப்படை மெட்டீரியல்ல எந்த பேஜ் படிக்கணும்ன்றதையும் கொடுத்துட்டு இருக்கேன், சரிங்களா? அப்ப நான் இந்த டைம் லைன்ல நான் எல்லா விஷயத்தையுமே எனக்கு சொல்லிட்டு இருக்கேன். எந்த தேதியில எந்த பாடத்துல எந்த பகுதிகளை முடிக்கணும், அது உன்னுடைய பள்ளி பாட புத்தகத்துல எங்க இருக்கு, அதே வந்து உன்னுடைய முப்படை மெட்டீரியல்ல எந்த பேஜ்ல இருக்கு, எல்லாத்தையுமே சொல்லிருக்கேன். இங்க பாருங்க, பொருளாதாரம்ல ஒரே பக்கம் தான் இருக்கு முப்படை மெட்டீரியல், அதுலயே 6th ஃபுல்லா கவர் ஆயிருக்குன்னா ஸ்கூல் புக்ல அதை விட ஒரு 2-3 பேஜ் எக்ஸ்ட்ரா இருக்கு போது, அவ்வளவுதான். சோ இதை மட்டும் நீங்க கரெக்டா படிச்சிட்டீங்கன்னா உனக்கு ஃபர்ஸ்ட் இந்த 4 நாள்ல வரலாறு, பொருளாதாரம், உளவியல்ல ஒரு சின்ன பகுதி முடிஞ்சிருச்சு. இதே மாதிரிதான் நான் ஒரு 30 பகுதிகளா பிரிச்சு உனக்கு கொடுத்துருக்கேன், ஓகேவா? அடுத்த பகுதி புவியியல் அரசியல் அமைப்பு பத்தி கொடுத்திருக்கேன், கூட வந்து கணிதத்தை சேர்த்திருக்கேன். ஒரு முறை உளவியல், ஒரு முறை கணிதம், சரிங்களா? கணிதம் கொஞ்சம் உனக்கு டைம் எடுத்துதான் செய்யும், அது வீடியோஸ்லயும் இருக்கும், எங்களுடைய ஆன்லைன் கிளாஸ்லயும் வீடியோஸ் நாங்க போட்டிருக்கோம், அதையும் கூட நீங்க போய் பாத்துக்கலாம். ஆன்லைன் கிளாஸ்ல இருக்கக்கூடிய வீடியோஸ்ல போயிட்டு அது என்னென்ன இருக்கு, உனக்கு எனக்கு வரலன்னா நீ அதுக்கு மட்டுமே ஸ்பெஷலா ஜாயின் ஆயிட்டு கூட பாத்துக்கலாம். ஆன்லைன் கிளாஸ் பத்தியும் நாங்க ரிலீஸ் பண்றோம் கூடிய சீக்கிரத்துல, அதுவுமே ரொம்ப ஃபீஸ் கம்மியா தான் இருக்கும் உங்களுக்கு, சரிங்களா? சோ இந்த மாதிரி ஒரு பகுதியா நீ என்ன பண்ணிடணும், முடிச்சு விட்டுறணும். சோ இது 2வது பகுதி. அது மாதிரி 3வது பகுதியில என்ன, இயற்பியல், உளவியல், உயிரியல் இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். சோ உனக்கு அது மட்டும் இல்லாம ரொம்ப பேர்டெல்லாம் நான் வந்து அதிகமா ஸ்ட்ரெஸ் பண்ணி இவ்வளவு முடியும்லாம் கொடுக்கல, நான் எவ்வளவு உன்னால படிக்க முடியும் அதை மட்டும் தான் கொடுத்துருக்கேன். சோ இந்த மாதிரிதான் உனக்கு ஒரு 30 பகுதிகள் பிரிச்சிருக்கேன். இதுலயும் நான் வச்சிருக்கேன். எந்த ஒரு விஷயத்திலயும் நம்ம பண்ற பெரிய தப்பு என்ன தெரியுமா, படிப்போம் படிச்சுட்டு அப்படியே விட்டுருவோம். ரிவிஷன் அப்படின்ற ஒண்ணு பண்ணவே இல்லை. நான் ஃபர்ஸ்ட் 8 டாபிக்கை நீ முடிக்கும் போது, அதாவது ஃபர்ஸ்ட் 8 இடத்த நீ முடிக்கும் பொழுது அதுக்கு அடுத்து வந்து கிட்டத்தட்ட உனக்கு ஒரு 6 நாள் நான் டைம் கொடுத்துருக்கேன். எதுக்குன்னு பாத்தீங்கன்னா ஃபார் ரிவிஷன். இந்த முதல்ல எல்லாம் படிச்சல, பட்சத்தை எப்பவுமே என்ன பண்ணிடுவேன், நீதான் மறந்துடுவேன், அப்படியே விட்டுடுவேன். அதை மறக்க கூடாதுன்றதுக்காக அந்த டாபிக்ஸ் 1ல இருந்து 8 வரையும் நீ என்னெல்லாம் படிச்சியோ அதை ரிவிஷன் பண்றதுக்கும் தனியா டைம் கொடுத்துருக்கேன். இந்த காலகட்டத்துல நீ வேற எதையும் பார்க்க வேணாம், இதையே படிச்சதே உனக்கு நல்லா ரிவிஷன் பண்றதுக்கு வருதா அப்படின்னு சொல்லிட்டு ரிவிஷன் பண்ணு, சரியா? நான் இருக்கக்கூடிய நேரத்தை நீ கரெக்டா பகுத்து செஞ்சனா இது எல்லாமே முடிக்கிறது ரொம்ப சுலபம். ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தை கடவுள் கொடுத்துருக்கான். உன்னுடைய பொழுதுபோக்குக்காக நீ 16 மணி நேரத்தை எடுத்துக்கிட்டுனா கூட 8 மணி நேரம் போதும் இது எல்லாத்தையும் அழகா படிச்சு முடிக்க, சரிங்களா? ஒரு நாளைக்கு சொல்றேன், சரிங்களா? சோ இத வந்து பாருங்க, இந்த மாதிரி தான் ஒவ்வொரு இடத்துலயும் நான் ரிவிஷனுக்கும் வச்சிருக்கேன், நீ என்ன படிக்கணும்ன்றதையும் கொடுத்துருக்கேன். அந்த டைம் லைன்ல முப்படை புக்ல எங்க படிக்கணும்னு கொடுத்துருக்கேன், அதே நேரத்துல ஸ்கூல் புக்ல எங்க படிக்கணும்னு கொடுத்துருக்கேன். சோ இது எல்லாத்தையுமே ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன். சோ இது எல்லாமே பார்த்து பக்காவா முடிச்சீங்கன்னா 30வது, அதாவது கடைசி 2 இது வந்து பாத்தீங்கன்னா தமிழ். ஏன்னா தமிழை விட்டுற முடியாதுல, ஸ்கோரிங் ஏரியாவுக்கு படிக்கணும். ஏன்னா நம்மளை பொறுத்தவரையும் தமிழ் தகுதி தேர்வுல நான் ஃப்ளூக்ல அடிச்சு கூட பாஸ் ஆகணும் சார் அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனா ஸ்கோரிங் ஏரியால 5 மார்க் இருக்குல்ல, அதை தமிழ்ல ஃப்ளூக்ல எல்லாம் அடிச்சு பாஸ் ஆக முடியாதுல்ல. ஏன்னா அது உனக்கு மார்க், அந்த மார்க் உன்னை எங்கேயோ மாத்தி விட்டுரும் வேலையில. சோ அது உனக்கு பண்ணணும்ன்றதுக்காக அடுத்த ஸ்கோரிங் ஏரியால இதெல்லாம் படிச்சு வைங்கப்பா அப்படின்னு கொடுத்துருக்கேன். சோ இவ்வளவையும் நான் கொடுத்துருக்கிறதுக்கான முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க நல்லா படிச்சு மார்க் எடுக்கணும் அப்படின்ற ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்றதுதான். சோ கடைசியா நான் கொடுத்துருக்கக்கூடிய இந்த 30வது பகுதி எந்த தேதியில முடியுதுன்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய செப்டம்பர் மாசம் 14
சரிங்களா? அதாவது நம்ம ஏப்ரல் 14 தொடங்கி செப்டம்பர் 14 முடிக்கணும். ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், கிட்டத்தட்ட நம்மளுடைய ப்ரிப்பரேஷன் 5.5 மாதங்கள், அதாவது 6 மாதங்கள் கணக்கு வரும். 5 மாதம் தான் நம்மள பொறுத்த வரைக்கும் கணக்கு. ஸோ ஏப்ரல்ல இருந்து மே, மேல இருந்து ஜூன், ஜூன்ல இருந்து ஜூலை, ஜூலைல இருந்து ஆகஸ்ட், ஆகஸ்ட்ல இருந்து செப்டம்பர், 5 மாசத்துக்கான ஷெட்யூல் தாங்க இது. இந்த 5 மாசம் இந்த டைம் லைன்ல எப்படி சொல்லியிருக்கணும் அது போல நீ டிராவல் பண்ணி போனா கண்டிப்பா 5வது மாத முடிவுல 80ல இருந்து 88% சிலபஸ் நீ என்ன பண்ணிட்டு இருப்ப, முடிச்சிட்டு இருப்ப. அவ்வளவுதான். இத முடிச்சிட்டாலே மேக்சிமம் உனக்கே ஒரு தைரியம் இருக்கும், அப்பாடா வரக்கூடிய தேர்வு எப்படி இருந்தாலும் பாத்துடலான்ட்டு. கண்டிப்பா நோட்டிபிகேஷன் இந்த 14 கழிச்சு தான் வரப்போகுது. அது வந்து அடுத்த 2.5 மாசத்துல எக்ஸாம் வந்துடும் உனக்கு. அப்போ விழுந்து விழுந்து அந்த 2.5 மாசத்துல இதை படிப்பானா அதை படிப்பானா அப்படி படிப்பானா இப்படி படிப்பானு ஓடுறதை விட இப்ப நீங்க இதை ப்ரிப்பரேஷன் முன்னாடியே பண்ணி வச்சிட்டீங்கன்னா அந்த 2.5 மாசம் நீ எப்படி தெரியுமா இருப்ப, ராஜா மாதிரி இருப்ப. இந்த கொஸ்டின் பேப்பரா இதுதான் ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு போற அளவுக்கு இருப்ப. அப்ப நீ ராஜா மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுறியா, இல்ல அந்த நேரத்துல பதவிக்கிற மந்திரி மாதிரி ஓடணும்னு ஆசைப்படுறியான்றதை நீ முடிவு பண்ணிக்கோ. சோ இந்த டைம் லைனை கரெக்டா ஃபாலோ பண்ணி கரெக்டா உன்னுடைய வெற்றியினுடைய பாதையை நோக்கி ஓடு. அப்பதான் 2026ல நீ இந்த காக்கி யூனிஃபார்முக்காக போடுற எஃபர்ட் உண்மையா உன்னை 2027 அந்த காக்கி யூனிஃபார்மா மாட்ட வைக்கும். சோ கண்டிப்பா எல்லாரும் மாட்டுவீங்க, அது எனக்கு நம்பிக்கை இருக்கு. சோ இந்த டைம் லைனை கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல வச்சிருக்கேன், அதை டவுன்லோடும் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி மறக்காம உங்களுடைய ஃபைல்ல சேவ் பண்ணிட்டு ஒவ்வொரு நாளும் நாங்கள் சொன்னதை கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. இந்த முன்னாடி இருக்கக்கூடிய இந்த 13 நாட்கள் நீங்க அந்த டைம் லைனுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிறதுக்கான ஒரு டைம் பீரியடா பாருங்க. இணைந்திருங்கள், கண்டிப்பா நிறைய விஷயத்தை தெரிஞ்சுப்போம். இணைந்திருங்கள், தொடர்ந்து பயணிப்போம் உங்களுடைய பயிற்சி மையத்துடன். நன்றி, வணக்கம்.